ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஹரி ஓம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மீகு கொடை வடிவினற்பயில் வலி வலமுறை ஈரையே. பூமியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. நாத விநாயகனை நந்தி மகப்பேரை காதலினால் உள்ளம் கை கொண்டேன். வாதவூர் ஐயனருட் சொல்லமுதை அன்பில் உபதேசித்து உய்யவரும் உண்மை உரை திருவாசகமெனும் தேனிலொரு முத்தும் பருகாமல் அன்பிற்பணிவேன். உருகாத கல்லுருகும் நின்னமுதச் சொல்லுருகும் என்னறிவில் தெள்ளுமறை தேர்வுணரத்தான். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. நமஸ்காரம். எம்பெருமான் பரம்பொருளாகிய பரசிவனை துதித்து பலரும் பல பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். அவற்றுள் தேவாரம், திருவாசகங்கள் முதலான திருமுறை பாடல்கள் ஊனை உருக்குவதாக இருப்பதாகவும், அதிலும் மணிவாசக பெருமானின் திருவாசகம், அதிலும் அந்த திருவாசகத்திலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சிவபுராணம் என்கின்ற 95 வரிகள் பெரும் பேற்றினை அளிக்க வல்லது என்பது வெள்ளிடை மலை. இந்த திருவாசக துதியிலே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. இட் இஸ் அ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்சு போயிடுது, நடந்துடுது. என்ன நடந்தது? இரு பிறவிகள் தரக்கூடிய இரும்பிறவிகள், அது தலை, 2 தலை, அறம் பாவம் என்ற 2 தலைகளை, அதனால்தான் பிறவி வருகிறது. அந்த பிறவி தொல்லைகளை நீக்கி அதனால் வருகின்ற தொல்லைகளை, அல்லலை அறுத்து, அப்படியே அல்லல் வந்தால் கூட, முன்வினையால் வந்தால் கூட அதை ஏற்று அதையும் ஆனந்தமாக ஆக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு துதி திருவாத ஊரர் என அழைக்கப்படுகின்ற மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகம். திருவாசகம் என்று பார்த்தோம். 658 பாடல்கள் உள்ள திருவாசகத்திலே பல பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதிக்கு சிவபுராணம் என்ற பெயரை
மாணிக்க வாசகரே கொடுத்திருக்கிறார். சொல்லிய பாட்டின் சிவபுராணம் தன்னை என்ற ஒரு வழியை போட்டு இது சிவபுராணம் என்பதையே பெயரிட்டு கொடுத்திருக்கிறார். நான் போன வகுப்பிலே பார்த்தோம், சிவபுராணம் என்பதை ஜீவபுராணம் என்றும் பரம்பொருளாகிய சிவன் புராணம் என்றும், இந்த புராணம் என்றால் புற அபி நவம் என்ற பதச்சேதத்தின்படி என்றுமே மாறாத உண்மையை கூட கூறியது என்றும் பொருள் பார்த்தோம். அதனாலே இந்த சிவபுராணம் என்கின்ற இந்த 95 வரிகளும் ஜாதி பேத மதமற்று மொழியற்று பொருள் தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, இதை படிப்பதனால், தினம் படிப்பதால், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று இருக்கிறது, அதனாலே பொருளை உணர்ந்தால் அதிக பலன். ஆனால் இதற்கான ஒரு உரைநடைகளை, ஒரு ஒரு அகராதியை நான் அடியேன் பார்த்ததில்லை. பல பெரியவர்கள் அதற்கான பொருள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு பேராவாக எடுத்து, மேபி ஒரு 10 வரிகள் எடுத்து அதற்கான பொருளை ஆராய்வோம். நாம் பார்ப்பது மறைபொருள் விளக்கம். மறைபொருள் விளக்கம் என்றால் அதில் மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்று ஒரு பொருள், மறை ஆகிய வேதத்தின் பொருளை தரக்கூடியது என்பது இன்னொரு பொருள். இந்த நமச்சிவாய வாழ்க்கை தொடங்கக்கூடிய இந்த பாடல்கள் மணிப்பிரபாள நடை என்று, அதாவது சம்ஸ்கிருத சொற்களும் தமிழ் சொற்களும் அருமையாக கலந்து கோத்து பின்னப்பட்டன. அதனாலே சில சொற்களுக்கு சொற்பொருளை தமிழில் மட்டுமே இருந்தால் எப்படி என்றும், சமஸ்கிருத கலப்பினால் அதற்கு எப்படி வைரம் பதித்த ஒரு தங்கச் செயின் எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரியான ஒரு புதிய சப்த பிராசம், பொருள் பிராசம் வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். மாணிக்கவாசகருடைய வரலாற்றையும் நாம் பொதுவாக பார்த்தோம். இந்த பாடல் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்ல காரணம், இதை எழுதிய பாவம். இறைவனை பல வழிகளிலே நாம் தொழலாம். சைவ சமயத்திலே சமயக்குறவர்களான திருஞான சம்பந்தருக்கு பரமேஸ்வரன் ஒரு தந்தை, அனைவருக்குமே தந்தை. அவருடைய பாவமே தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு மாதிரியாகவே அவருடைய பாடல்கள் இருக்கும். அப்பர் எனப்படுகிற திருநாவுக்கரசருக்கோ அவன் தலைவன், நான் தாசன், நான் அடியேன், ஒரு ஏவலனாக, காவலனாக, அடியாளாக, அடிபணிகின்ற சேவகனாகவே தன்னுடைய பாடல்களை அவர் எழுதியிருப்பார். அப்படி ஒரு பாவம் அவருக்கு இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் அவர் எழுதிய 3 சமயக்குறவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் தேவாரம் என்ற தொகுப்பில் இருக்கின்றன. சுந்தரருக்கோ இறைவன் ஒரு நண்பன். அப்படியான ஒரு பாவத்துடன் அவருடைய பாடல்கள் இருக்கும். மாணிக்க வாசகருக்கோ மிக அதீதமான அன்பினாலே இறைவன் அவருடைய காதலன், பதி, நாதன். எல்லா உணர்வுகளிலுமே மிக அன்பாக, அதிகமான அன்பினை வெளிப்படுத்தக்கூடியதும், அந்த அன்பினால் எழுகின்ற உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் கொடுக்கக்கூடியதும் கணவன் மனைவி, காதலன் காதலி இவர்களுக்குள்ள ஒரு சம்பந்தம் தான். அதில் கோபமும் இருக்கும், தாபமும் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆழ்ந்த உடைமை என்கின்ற ஒரு உரிமையுடைய ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ இறைவனையே என்னுடைய காதலன், காதலி என்று நினைத்து
தனது துயரங்களையோ, தனது அன்பையோ, தனது இன்பத்தையோ, தனது வேட்கையோ, வேள்வியையோ, கேள்வியையோ கேட்கும்போது, அதை நாம் படிக்கின்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு மனசுக்குள்ளே நமக்காகத்தான் பாடுகிறார், நாம் தான் பாடுகிறோம் என்ற மாதிரி ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்துவிடும். அதே போல இறைவன் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இறைவனை பற்றி நாம் படிப்போம். இறைவனை பற்றி நாம் பார்ப்போம். ஆனால் இறைவனுடன் பேசுவதாகவே ஒரு எழுதியிருக்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, நாம் இறைவனை பற்றி படிக்க மாட்டோம், இறைவனையே படிப்போம். அந்த பற்று என்பது மாறி நேரடியான ஒரு தொடர்பான ஒரு உரையாடலாக மாறிவிடுகிறது. அது மாதிரியான ஒரு பாவம் இருக்கிறது. அதையும் நாம் பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அரேகன் இறைவன் அடிவாழ்க. இந்த 5 வரிகளிலே 5 முறை வாழ்க என்று ஒரு வழுத்தலுடன், வழுத்தல் என்றால் வணங்கி வேண்டுதல், இதை ஆரம்பித்திருக்கிறார். இதை முதலில் பார்ப்போம். அதாவது வேதத்திலே சொல்வார்கள், ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யம். அதாவது ஒரு தான் படிக்கின்றதை ஒழுங்காக படிக்க வேண்டும், பொருளுந்து படிக்க வேண்டும். படித்து அறிந்த ஒன்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது இது ஒரு முக்கியமான, எதற்காக நாம் இதை படிக்கிறோம், நீங்கள் படித்து நீங்களும் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு என்றால், நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் எடுத்துச் செல்ல முடியாது அல்லவா? ஒரு செல்வந்தனாக நாம் இறந்தோம் என்றால், யாருக்குமே கொடுக்காத கருமியாக இருந்தோம் என்றாலும் கூட, செல்வத்தை விட்டு விட்டு போவதால் அதனால் யாருக்காலும் பலன் கிடைக்கும். அந்த பலனால் நாம் கொடுக்காது போனாலும் நமக்கு புண்ணியம் வரும். ஆனால் பலரிடம் கல்வி கற்றுவிட்டு, கற்றுக்கொண்டதை யாருக்குமே கொடுக்காமல் ஒருவன் போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய பாவம். யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. அப்போ படித்தது எல்லாமே வீணாகிவிட்டது அல்லவா? அதனால்தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அது திருப்பி சொல்லிக் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லி தரணும். அந்த மாதிரியான ஒரு ஒரு பாவத்தோடு தான் நாம் இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதில் 95 வரிகள் உள்ளன. இதில் முதல் 20 வரிகளிலே பரம்பொருளை குருவாகவும் தனது நாதனாகவும் பார்த்து அவருடைய மேன்மைகளை சொல்கிறார். ஒரு குருவினுடைய ஒரு உயர்வை சொல்வது முதல் 20 வரிகள். அப்புறம் 21லிருந்து 92 வரைக்கும் விசாரம். விசாரம் என்றால் ஆழ்ந்த கேள்வி, மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கக்கூடியது ஒரு கேள்வி. அது பல வகையில கேட்கின்றார். 92லிருந்து 95 கடைசி 3 வரிகளிலே இதை உணர்ந்து சொல்லியவர்களுக்கு என்ன பலன்? குருவின் பெருமை, விசாரம், வைராக்கிய, விவேக விசாரம், அதுக்கப்புறம் இதை முழுசா தெரிஞ்சவனுடைய பலன் என்ன? அப்படி 3 பகுதியா இருக்கு. அதாவது சைவ சித்தாந்தத்திலே சிவம் என்பதும் வேதாந்தத்தில் பரம்பொருள் என்பதும் வெவ்வேறு அல்ல. இறைவன் என்ற ஒரு பரம்பொருளுக்கு பரமேஸ்வரன் என்பதும் சிவன் என்பதும், சிவம் என்ற அக்ரணையாக சொன்னாலும் கூட ஒன்றைத்தான் குறிக்கின்றது. அந்த சிவம், அந்த பரம்பொருள் தான் இந்த பாடலின் கதாநாயகர். அவரைக்குத்தான் நம்ம எல்லாத்தையும் செய்யப்படுகிறோம். அந்த பரம்பொருள் பிரம்மம் என்பதால் பிரம்மவித் பிரம்மமேவ பவதி என்று ஒரு தைத்திரிய உபநிஷத்து இருக்கிறது. அதாவது
அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொண்டவர்கள் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள் என்பது வேத வாக்கு. அப்படி என்றால் இந்த நமசிவாய வாழ்க என்ற இந்த மந்திரத்தினுடைய சாரத்தை உணர்ந்து பரம்பொருளை உணர்ந்து கொண்டோம் என்றால், அல்லது உணர்வதற்கான அந்த விளிம்புக்கு சென்று விட்டோம் என்றால் கூட நாமும் அந்த பரம்பொருளாகவே மாறிவிடுவோம். ஒப்பற்ற ஒரு பலனை இதுல நம்ம முதல்ல இருந்துக்கிறோம். இதை ஓதுவது என்பது, ஓதுதல் என்றால் என்ன பொருள் என்றால் மனம் ஒப்ப பாடுவது, அது ஓதுதல். அது பாடுகிற விதமே மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மாதிரி, அவர்களையும் பாட தூண்டக்கூடியது. இந்த இந்த தென்னகத்திலே, அதுவும் தமிழகத்திலே இந்த ஓதுவார்கள் பரம்பரை என்பது ஒரு ஒப்பற்ற ஒரு ஏற்பாடு. ராஜராஜ சோழனுடைய காலத்திலே அது மீண்டும் நிர்ணயம் செய்யப்பட்டு இறைவனுக்கு பூஜை செய்தவுடன் முதல் பிரசாதத்தை ஓதுவார்கள் கொடுப்பார்கள். சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லிவிட்டு தமிழ் மறை என்று திருமுறைகளை பாடக்கூடிய ஓதுவார்கள் இருப்பார்கள். அந்த விதத்தில் சிவபுராணம் என்பது ஆலயத்திலும் சரி, வீட்டிலும் சரி, எங்குமே பாடக்கூடிய ஒரு ஒரு ஒப்பற்ற சாதனம். ஸோ இதில் நமச்சிவாய வாழ்க, இது முதல் வரி. நம்ம தமிழிலே நமச்சிவாயம் என்று சொல்லுவோம், சமஸ்கிருதத்தில் நமசிவாய. ஆனால் நம்ம தமிழில் படிக்கும்போது தமிழ் வகையெல்லாம் படிக்க வேண்டும். அதனால் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இந்த நமச்சிவாய என்பது ஐந்தெழுத்து மந்திரம். நமக்கு தெரியும், நம சிவாய, 5 எழுத்துக்கள். இரண்டுமே வடமொழி சொல் போல இருந்தாலும் சப்தத்தை முக்கியம் கிடையாது, அவருடைய பொருள் பிரம்மம். இந்த இந்த 5 எழுத்துக்களுக்குமே ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்குங்க. என்ன சொல்வார்கள்? சிவனுக்கு ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம் என்று 5 முகங்களுக்கு இறைவனுக்கு உண்டு. இந்த நம சிவாய என்ற 5 எழுத்துக்களுமே அந்த 5 முகங்களை குறிக்கின்றது அப்படின்னு ஒரு 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 பொருள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களுமே இந்த 5 முகத்தில் நடக்கிறதுனால இந்த 5 எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு தெய்வ தொழிலை குறிக்கிறது. ஜீவனை பொறுத்தவரை பிறத்தல், வளர்தல், மாறுதல், செய்தல், அழிதல், அது மாதிரியான மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்களை இந்த எழுத்துக்கள் குறிக்கின்றன. அவஸ்தைகள், விழிப்பு, கனவு, தூக்கம், மயக்கம், சமாதி, இந்த மாதிரியான அவஸ்தைகளுக்கும் அந்த 5 சிவத்தை குறிக்கின்றன. பஞ்சபூதங்கள், வானம், வளி, தீ, ஒளி, வளி, தண்ணீர், அதாவது ஆகாசம், வாயு, அக்னி, தண்ணீர், நிலம், இந்த பஞ்சபூதங்கள் 5 எழுத்துக்கள். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், அதாவது தொட்டுணர்ச்சி, வடிவம், பார்த்தல், கேட்டல், ருசித்தல், நுகர்தல், இந்த மாதிரி 5 இந்திரியங்களுக்கான தன்மாத்திரைகளுக்கும் உண்டு. பிராண, அபான, வியான, உதான, வாயு, இது மாதிரியான பல விஷயங்களை இந்த 5க்கு கொடுப்பார்கள். அதாவது அதோட பொருள் என்னவென்றால் அத்தனையுமே இந்த நமசிவாயத்துக்குள் அடக்கம் என்பதற்கான ஒரு அர்த்தம். இந்த நமசிவாயமும் எங்கு அடக்கமாக இருக்கிறது என்றால் யஜுர்வேதத்திலே, வேதங்களுக்கு நடுவே யஜுர்வேதம், யஜுர்வேதத்தின் நடுவிலே ஸ்ரீருத்ரம், இந்த ஸ்ரீருத்ரத்திலே நமசிவாய சிவாதரேச என்று ஒரு ஒரு பிரயோகம் வருகிறது. அதனால நமசிவாயம் என்பது வேதத்து மத்தியில் இருக்கின்றது. வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று சொன்ன காரணம் என்ன? வேதத்தின் கருப்பொருளாக இருப்பதும் இந்த நமசிவாயம் என்பதுதான். ஸோ
ஆனா இதுல நாம் எப்ப புரிந்து வேண்டும் என்றால், மந்த்ராத்மகோ தேவக. அதாவது மந்திரம் என்பதுதான் தேவன். இறைவன வடிவமா பார்க்கிறது ஒரு வகை. சற்குண பிரம்மமா பார்க்கணும். அந்த வடிவங்களைத் தாண்டி லிங்க வடிவமாக, பரிமாணங்கள் இல்லாமல் அருவமானதுன்னு காட்டக்கூடிய உருவம் லிங்கம். அப்படி பார்க்கிறது. ஆனால் இந்த சற்குணங்களே விட்டுவிட்டு பார்க்க வேண்டும் என்றால், நாமம் ஒன்றுதான் முக்கியம். நாமம் இல்லை என்றால் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அதனால நாமம்ங்கிறது மந்திரம். இந்த மந்திரமாக இறைவன் ஆகின்றார் என்றால், தேவோ பூத்வான் தேவான் அப்பியதி. அதாவது அந்த மாதிரியான மந்திரமான இறைவனை பார்ப்பதற்கு நீங்களும் ஒரு இறைவனாக வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு ரசமுடைய அந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், அந்த பரம்பொருளான இறைவனை நீங்கள் தொழ வேண்டும் என்றால், நீங்களும் அந்த பரம்பொருளாகவே ஆக வேண்டும். இத ருத்ரம் படிக்கும்போது அதை சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் நியாசம் எனக்கூடிய ஒரு பகுதி. நியாசம் என்றால் வைப்பது. நான் இங்கே இருக்கேன். கழுத்து, தலை, உடம்பெல்லாம் தொட்டு சுத்தப்படுத்தி, தன்னை அந்த சிவனாக பாவித்துக் கொண்டு, விபூதி இட்டுக்கொண்டு, குங்குமம் இட்டுக்கொண்டு, நாமம் ஏதோ எந்தெந்த தெய்வத்தை கும்பிடுகிறோமோ அந்த தெய்வத்துக்கான ஒரு விதிகளை போட்டுக்கொண்டு, அந்த ஒரு பாவனையுடன் செய்யும்போது இந்த மந்திரத்துக்கான அர்த்தம் புரிகிறது. அதனாலே நாம் இதை படிக்க போகும்பொழுது நமக்குள்ளே நாமும் அந்த பரசிவத்துடன் ஒன்றக்கூடிய தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு உறுதியுடனும், இதற்கான தூய்மையுடனும், மனசு, உடல் தூய்மையுடனும் இதை சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதுல 2 சொற்கள். நம சிவாய வாழ்க. 3 சொல். முதல் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நம அப்படின்னா என்ன? இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவத்பாதருடைய சிஷ்யன் பத்மபாதர் ஒரு சில குறிப்புகள் கொடுத்திருக்கார். நம என்று சொன்னால் அதுக்கு பொருள் தியாகம் என்று பொருள். ந ம ந மம என்னுடையது இல்லை. மமன்னா என்னுடையது. ந மம அதுதான் நமோன்னு வருது, நமன்னு வருது. என்னுடையது இல்லை அப்படின்னா தியாகம். இந்த தியாகம்ங்கிற வார்த்தையை கூட நான் சொல்லுவேன் ஒரு அலங்காரம் தான். ஏன்னா தியாகம்னா எது தியாகம்? உங்களிடம் எது உண்டோ, உங்களுக்கு எது உரிமையோ, எது உங்களுடைய உடைமையோ, எதை நீங்கள் ஈட்டி சம்பாதித்தீர்களோ அதை நீங்க விட்டு கொடுத்தா தியாகம். அப்படி என்ன இருக்கிறது உங்களிடம்? இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா நமக்கு தியாகம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எடுத்த பொருள் எல்லாமே, படித்த கல்வி குருவுக்கு, எடுத்த உடம்பு பெற்றோர்களுக்கு, எல்லாமே யாரால கொடுக்கப்பட்டது? நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஊதியம் தான். என் பணி கடன் செய்து பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்போ என் பணி கடனை அடைப்பதையும் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப கூட என்ன ஆகும்னா, நமக்கு உடைமை இல்லாத பொருள் மேல ஆசைப்பட்டு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நமக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்றால், ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதுதான் நாமளே படைத்துக் கொண்டது, நாமளே ஈட்டிக் கொண்டது. அது என்னவென்றால், நான் என்கின்ற ஒரு ஆணவம். அதை தவிர எதையுமே நாம் நம்முடையதாக இருக்க முடியாது. அப்போ தியாகம் என்ற சொல்லுக்கு இங்கே எதை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், கோவில் போனா பலிபீடம்னு இருக்குமே. இந்த பலிபீடத்துக்கு பொருள் என்னவென்றால், அந்த அங்கே நாம் நம்முடைய அகம்பாரத்தை பலி செய்துவிட்டு போயிரும். அதை கொடுத்தாச்சுன்னா, அந்த நான்கின்ற அடையாளத்தை நாம் இழந்து விட்டோம் என்றால், நாம் யாராக இருக்க முடியும்? அந்த பரம்பொருளாக மட்டுமே தான் இருக்க முடியும். இதனாலதான் ரொம்ப எளிமையான வகையில புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம என்பது தியாகம். எதையெல்லாம் உங்களால் தியாகம் செய்ய முடியுமோ, எதை தியாகம் செய்ய வேண்டும் என்றால், எது இறைவனுடன் பிரார்த்தனை செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்குமோ அதெல்லாம் தியாகம் பண்ணணும். நம்முடைய கவலைகள், துன்பங்கள், கவலையை தீர்க்க தானே இறைவன்ட்டு போறோம்.
இருந்தாலும் கவலையை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. கவலையை வெளியிலே விட்டுவிட்டு, செருப்பை விழுற மாதிரி செருப்பை ஒரு மாதிரி எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு, அதோடு நம்முடைய ஆணவத்தையும் விட்டுவிட்டு, அந்த அடக்கத்திற்கு, தியாகத்துக்கு நம என்பது பெயர். இன்னொரு அர்த்தம் நம என்றால் வணக்கம், நமஸ்காரம் செய்வது. நமக்கு தெரியும். இன்னொன்று நம அந்த இருக்க நஜ் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உறுப்பு இருக்கு. அதை வச்சு பார்த்தோம்னா மாற்றங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அதாவது பிறத்தல், இறத்தல், வளர்தல், தேய்தல், இது மாதிரியான நேகனா நாஸ்தி, இதெல்லா இல்லை மாற்றங்களையும் அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது நம்ம. அப்படின்னா அது நிரந்தரமானது. சிவன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, சக்தி எல்லாம் இணைந்தது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருஷார்த்தங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது. அதே மாதிரி நம என்பதுதான் உலகத்தின் லயம் வருகிறது. லயம் என்றால் அடங்குதல். இந்த நம என்ற சப்தத்திலே எல்லாமே அடங்கி விடுகிறது. இது மாதிரி நிறைய நிறைய இருக்கு. சிவாய என்ன தமிழ்ல சொல்ல நமச்சிவாய. இந்த இந்த சிவம் என்றால் மங்களம், மங்களமானது சிவம். விஷ்ணு என்றால் எங்கும் நிறைந்தது. சிவ விஷ்ணு என்பது மங்களமானதும் எங்கும் நிறைந்ததும். அப்போ நான் சைவனா இருக்கிறேன், அதனால நான் விஷ்ணுங்கிற பேர் சொல்ல மாட்டேன்னா, இப்போ சிவன் விஷ்ணு இல்லையா? சிவன் எங்கும் பறந்திருக்கு இல்லையா? இல்ல வைஷ்ணவன் இருக்கேன், நான் சிவன் சொல்ல மாட்டேன்னா, இப்போ விஷ்ணு மங்களம் இல்லையா? ஸோ அதனால இந்த நாமங்களுக்கான ஒரு 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 தெய்வ உருவத்தை நம்ம ஒரு வகைப்படுத்தி வச்சுக்கிறது நமக்கு எளிமையாக போறதுக்கான தவிர அது உண்மை அல்ல. அது ஒரு வழிமுறை. நிலவை பார்த்து அம்மா சோறு ஊட்டுற மாதிரி ஒரு 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 பொம்மைக்கு ஒரு மாதிரி ஒரு உருவம் பண்ணி அது சிவன் விஷ்ணுங்கிறது ஒரு தெளிவு உண்டாக்கத்தானே தவிர பரம்பொருள் என்பது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் அதை எப்படி வணங்குகிறீர்களோ அந்த வகையிலேயே பரம்பொருள் உங்களுக்கு காட்சி கொடுப்பார், உங்கள் அருள் கொடுப்பார். இங்கே நாம் பரம்பொருளை பரசிவமாக வழிபடுகின்றோம். அதனாலதான் இந்த மந்திரத்துக்கு நம சிவாய. நமஸ்வாகா ஸ்வாதா வஷட் யோகாச்ச. திஸ் இஸ் வாட் தி பாணினி சூத்திரம் சேஸ். அதாவது நமஸ்காரம் பண்ணும்போது இந்த ஸ்வாதா ஸ்வாஹா வஷட் அப்படிங்கிற யாக மந்திரங்கள்லாம் தியாகத்தை கொடுக்கறது. அதெல்லாம் இந்த நமத்துக்கு வரும். ஸோ அதனால நமங்கிற சப்தம் வந்தாலே தியாகம், பணிவு, அடக்கம் எல்லா பொருளும் வந்துடுது இல்லை. அதனால இதுக்கு பேர் தாரக மந்திரம் சொல்வார்கள். நம சிவாயங்கிற தாரகம்னா என்னன்னா சுதரணே. சுதரணே மீன்ஸ் தாண்டி போறது. சம்ஸ்கிருதத்தில் தாண்டுவது. எதை தாண்டுகிறோம் என்றால் இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுகின்றோம். அப்போ தாண்டுவதற்கான மந்திரம். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே சப்தரூபத்துக்கு கொண்டாச்சுன்னா எல்லாமே மந்திரம் தான். அந்த மந்திரத்தை பரமேஸ்வரன் நமது காதில் இது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை உண்டு. மயானத்துக்கு சொல்லும்போது தாரக மந்திரத்தை கொடுக்கிறார் அப்படின்லாம் ஒரு ஒரு நம்பிக்கை கொடுப்பார்கள். அதோட தாத்பரியம் என்னவென்றால் இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நமசிவாயங்கிற மந்திரம் உங்களுக்கு தேவை. அதுதான் இதோட முக்கியமான வார்த்தை. அதே மாதிரி இங்க இது அந்தணர் குலம் அப்படிங்கிற குலம்லாம் குல வேற்றுமைகள்லாம் வேளாளர்கள், பெரிய சைவ வேளாளர்கள் பேர், மேன்மையானவர்கள், நகரத்து செட்டியார்கள், முதலியார்கள், ஜாதிகள் என கொண்ட பல மக்களிடையே பக்தியிலும் அறிவிலும் ஒரு பெரிய போட்டியே இருந்திருக்கிறது. அதனால குலம் என்பது ஒரு இழிவான சொல் அல்ல. குலத்திலே தாழ்மை, வேற்றுமை, உயர்வு கிடையாது. உண்மையாவே பிராமணன் என்று சொல்லிக்கு பிரம்ம ஜானாதி, பிரம்மத்தை அறிந்தவன், பரம்பொருளை பார்ப்பவன், அதனால் அவன் பார்ப்பான்.
இங்கே மாணிக்க வாசகர் குலத்திலே பிராமணராக பிறந்தாலும் அவர் உண்மையிலேயே பார்ப்பான். திருநாவுக்கரசர் பார்ப்பான். எத்தனையோ நாயன்மார்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரம்மத்தை பார்த்தார்கள். அதனால பிறவி என்பது, பிறப்பு என்பது ஒரு தடையே கிடையாது. அதனால இதை படிக்கும் பொழுதும் ஜாதி மத பேதங்களை கடந்து நாம் படிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு. சரி, நமசிவாய வாழ்க. வாழ்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்கன்னா நம்ம எப்பவுமே வாழ்த்துவோமே. பெரியவர்கள் தானே சின்னவர்கள் வாழ்த்துவார்கள். எப்படி நம்ம வந்து இறைவனை வாழ்த்துன்னு சொல்றது அப்படின்னா, வாழ்த்துதல் என்பதற்கு வந்து நமக்கு வாழ்த்துறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. வாழ்த்துதல் என்பது உண்மையிலேயே வணங்குதல். ஒரு பெரியவர் வந்து உங்களுக்கு 100 ஆயுள் வாழ்க என்று அவர் சொல்கிறார் என்றால், அவர் உங்களுக்கு 100 ஆயுள் கொடுக்கவே முடியாது. அதை கொடுப்பது இறைவன். அதனாலே 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு அது வாழ்த்தாக கேட்கிறது. ஆனால் அவருடைய வாழ்த்து இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம். வழுத்துதல்னு பேர். வழுத்துதல்னா, இறைவா இதுக்கு நீங்க இவருக்கு ஆசீர்வதிங்கள் என்று இறைவனிடம் முறையிடுவது. அதனால வாழ்க என்று சொல்வதாலே நாம் வந்து இறைவனை வாழ்த்துகிறோம் என்று அர்த்தம் இல்லை. இறைவனை நாம் போற்றுகின்றோம். இதில் நமக்கு 3 வார்த்தை வரப்போகிறது. வாழ்க என்று வரப்போகிறது 5 முறை. வெல்க என்று வரப்போகிறது ஒரு 6 முறை. போற்றின்னு வரப்போகிறது. பார்க்கலாம், ஒன்றரையும் பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த வாழ்க என்பது வழுத்துதல் என்பதானால், இப்ப நம என்றாலும் வணங்குதல். நம சிவாய. வாழ்க அப்படின்னா வணங்குதல். இப்ப நம சிவாய வாழ்கனா சிவனை 2 தடவை வணங்குறோமா? நம நம 2 தடவை சொல்கிறோமா? அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் இல்லையா? அதனால இன்னொரு வகையில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நமசிவாய என்கிறது 5 எழுத்து மகா மந்திரம். அப்போ நமசிவாய வாழ்க என்பது சிவபெருமானுக்கான வாழ்த்து அல்ல, நமசிவாய என்கிற நாமத்திற்கான வாழ்த்து. அப்போ மாணிக்கவாசக பெருமான் முதல் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், இறைவனின் திருநாமத்தை நான் வணங்குகின்றேன். இப்போ வாழ்த்து என்றால் வணக்கம். நமசிவாய பிரிக்க வேண்டாம், அது 5 எழுத்து மந்திரம். சிவா, அந்த 5 எழுத்து மந்திரத்தை நான் வணங்குகின்றேன். அப்படின்னா, ஏன் 5 எழுத்து மந்திரத்தை வணங்குறார், ஏன் சிவனை வணங்கவில்லை அப்படின்னா, சிவன் என்று கொன்றால் அது வந்து சத்குண பிரம்மமாயிடும். ஒரு நெற்றிக்கண் வைத்து கங்கை அணிந்து பாம்போட அம்பாளை பாதையை வச்சுண்டு ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமான் ஒரு சத்குண பிரம்மம். ஆனால் அதையும் தாண்டிய பரம்பொருள், வடிவம் சொல்ல முடியாத பரம்பொருள், குண விசேஷமற்றது, நிர்குண பிரம்மம், நிராகாரம். அப்படி என்றால் அதை எப்படி நாம் வணங்குவது என்றால், ஒரு பெயரை சொல்லி தான் வழங்க முடியும். எப்படி இன்ஃபினிட்ங்கிறத வந்து ஒரு 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 சிம்பிளால் காமிக்கிறோம், அது மாதிரி அந்த வடிவம்தான் லிங்க வடிவம், அரு உருவம். அதனுடைய நாமம்தான் நமசிவாய் என்று 5 எழுத்து மந்திரம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நமசிவாய வாழ்க என்பதில் நான் அந்த திருநாமத்தை வணங்குகின்றேன். நாமம் தான் ரொம்ப முக்கியம், பெயர் தான் முக்கியம். ஒரு பெரியவர் சொன்னார், ரொம்ப நாள் முன்னாடி கேட்டேன். அது இப்போ நீங்க வந்து ஒரு வங்கியில போய் நீங்க பணம் போட்டிருக்கீங்க, அந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் இந்த மேனேஜர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் கூட உங்க பேர் எழுதுங்கோ வித்ட்ராயல் ஃபார்ம்னு சொல்லுவார். என்னப்பா, எனக்கு ஒன்று தெரியுமே, விஷயம் இல்லை. உங்களை விட உங்கள் பெயர் தான் முக்கியம். வாழ்க்கையிலேயே எப்பவுமே உங்களை விட உங்களுடைய பெயர் தான் முக்கியம். நீங்கள் மாறி விடுவீர்கள், நான் மாறிவிடுவேன். குழந்தை பருவம், இளமை பருவம் மாறிவிடுவேன். ஆனால் எனது பெயர், நான் பிறந்ததிலிருந்து, கோர்ஸ் பெயரை மாற்றிக்கலாம், அது வேறு விஷயம்.
இறந்த பிறகும் பெயர் இருக்கும். இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் பத்தி பேசுகிறோமே, பாரதியை பற்றி பேசுகிறோமே. அப்போ திருநாமம் என்பது இறைவணக்கத்திலே திருநாமம் என்பது மிகச்சிறந்த ஒரு சாதனம். அதனால இங்க நமசிவாய வாழ்க என்பதில் முதலில் திருநாமத்தை வணங்கிவிடுகின்றார். சரி, திருநாமத்தை வழங்கிவிட்டு அடுத்தவர் என்ன? நாதன் தாழ்வாழ்க. அப்போ இப்பதான் உருவத்துக்கு வர. முதலிலே நாமம், அப்புறம் ஒரு உருவம். அந்த உருவம் எப்படி இருக்கிறது? நாதன். நாதன் என்றால் என்ன? நாதன் என்றால் தலைவன். நத ஐஸ்வர்யே, அதான் அதோட ரூட் வாக்கியம் சம்ஸ்கிருதத்துல. அதாவது எல்லா ஐஸ்வர்யங்களும் என்னன்னா தலைமை பண்பு, இறைமைத்தன்மை, காக்கும் தன்மை, எல்லாமே புகழ் எல்லாம் இருக்கும். இங்க நாதன்னு சொன்னா அவர் தான் என்னுடைய தலைவன், என்னுடைய பிரபு. அப்போ மாணிக்கவாசக பெருமானுக்கு தன்னை மணந்தவன், தன்னை இயக்குபவன், தன்னை உரிமையாக கொண்டவன் சுவாமி என்று ஒரு சொல்லுவோம். சுவாமி என்றால் என்ன? உடைமை. சுவாமினா சொந்தக்காரன். இப்ப எனக்கு தலைவன் யாருன்னா அந்த நாதன். அந்த நாதன் என்ன பண்ற? அந்த நாதன் தாழ்வாழ்க. ஏன் தாழ்வாழ்கன்னு சொல்லணும்? நேரடியா ஃபுல் உடம்பு பார்த்து சொல்லலாமே. இப்போ நல்ல மழை பெய்கிறது என்றால், இல்ல வெயில் அடிக்கிறது என்றால் என்ன செய்வீங்கள்? ஒரு மரத்தின் அடியில் போய் தங்க வேண்டும். இந்த வெயில்ல போய் மரத்து மேல உட்கார்ந்து எப்படி வரும்? ஸோ அடிதான் நமக்கு சரணாகதி கொடுக்கக்கூடியது, அங்குதான் ஆதரவு தரக்கூடியது. திருக்குறளை பார்த்தால் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரம் இருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அப்படின்னா எப்படி ஆங்கிற எழுத்து ஒலி எப்படி எல்லா மொழிகளுக்குமே முதன்மை எழுத்தாக இருக்கிறதோ, அதுபோல எல்லா உலகங்களுக்கும் இறைவன் இருக்கிறான். ஒரு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்து தலையை பற்றி பேசக்கூடிய பாக்கி கூடிய 9 பாடல்கள், 10 பாடல்களை 9 பாடல்கள் இறைவனுடைய தலை பற்றி இல்லை, உடலை பற்றி இல்லை, காலை பற்றி. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு மனத்துக்கன் மாசில்நாதல் இல்லை கற்றதனால் ஆயப்பன் என்கோல் வாளர்வு நற்றால் தொழாரினை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செய்தார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு. அதாவது ஒரு ஒரு தலைவனிடம் நாம் பாதுகாப்பு வேணும். என்ன போகணும்னா அவருடைய திருவடிகளை தான் பார்க்கணும். திருவடிகளை வணங்குவதுதான் இது நமது சனாதன தர்மத்திலே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு. நேற்று ஒரு மீட்டிங் ஒரு 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 இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு பேச்சாளர் கேள்வி கேட்டார், எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலிலே விழுவது நல்லதா கெட்டதா, அது சரியா தவறா என்று. அதுக்கு பலவிதமான பதில்கள் கொடுத்தார்கள். ஏன்னா காலில் விழுவது என்பது ஒரு ஒரு அரசியல் கலாச்சாரமாகிவிட்டதால் விழுந்தால் தான் பிழைப்பு என்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு தந்திரமாக ஆகிவிட்டது. ஆனால் உண்மையிலேயே பணிவு என்பது நம்மை எந்த வகையிலாலும் நல்வழியிலே செலுத்தக்கூடியவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன். பொதுவாக சிறியவர்கள் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்வார்கள், அது வயதுக்கான கொடுக்கும் மரியாதை. ஆனால் ஒரு சிறியவனுக்கும் கூட பெரியவர்கள் பணிவது என்பது நமது பண்பு, நமது கலாச்சாரத்திலே உண்டு. எப்பொழுது என்றால் அச்சிறுவன் அப்பெரியவருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஆற்றலுடனாகவோ நன்றியை செலுத்தக்கூடியவனாகவோ இருந்தான். அதனால அந்த சைடில் போனேன் நான். பட் இங்க திருவடி தான் முக்கியம். பாதம் என்று சொல்லுவோம். இந்த பாதம் என்றால் பதனீயம் அப்படி சொல்லுவோம். பாதம் என்றால் சம்ஸ்கிருதத்துல பதனீயம் என்றால் காலால் அடையப்பட வேண்டியது. பாதம்ங்கிற சொல்லுக்கு காலடின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த
இந்த பாதை, அந்த காலடிக்கு எடுத்துக்கொண்டு பாதைன்னு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி அடி என்பது திருவடி என்று ஒரு பொருள் உண்டு. எப்படி அடிமேல் அடி வைத்து எப்படி போய் சேரக்கூடிய இடம். அதனால நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள், திருவடிக்கு அழுத்தி செல்லக்கூடிய பாதைக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொருள் இருக்கு, எடுத்துக்கணும். சரி, இரண்டாவது வரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதாவது இமைப்பொழுது, அதாவது டயட், உன்னுடைய நேரம் என்பது ஹவர்ஸ், மினிட்ஸ் மாதிரி நம்ம தமிழ்லையும் இந்திய சமுதாயத்திலையும் சனாதன தர்மத்தில் நிறைய இருக்கு. 1/10⁶ வரைக்கும் இருக்கு. ஸோ இது இமைப்பொழுதுங்கிறது வந்து அதுதான் நிமிஷம் சொல்லுவாங்க. நம்முடைய 60 வினாடிகள் நிமிஷம் அல்ல. இந்த இமைப்பொழுது என்பது அந்த காலத்திலே ஒரு வெளிப்படையாக அளக்கக்கூடிய ஒரு அளவாக இருந்தது. நீங்க எவ்வளவு வேகமாக கண் சிமிட்டினா கூட அந்த சிமிட்டக்கூடிய நேரம் என்பது ஒரு ஒரு கணக்கீடுல ஒரு குறியீடு. இவர் என்ன செய்வார், அந்த இமைப்பொழுதிலும் கூட அந்த அந்த மைன்யூட் டயத்துல கூட என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இங்கேயும் தாழ் தான். தாழ் என்றால் திருவடிகள், திருவடிகளை அடையக்கூடிய பாதை. யாருடைய தாள்கள்? நமக்கு மாணிக்கவாசகர்களோட படிக்கிறோம். மாணிக்கவாசகருடைய மனக்குவியலை நாம் இங்கே விவாதிக்கிறோம் நினைச்சினோன்னா இமீடியட்ல மாணிக்கவாசகருடைய மனதில் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால் சிவபெருமானுடைய சிவனடிகளை போற்றுகிறார் என்று பொருளாகிவிடும். இது மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும், அதாவது கணவன் மனைவி பாவத்தில் இருந்தால் கூட அவர்களுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு உரையாடல் என்றால் நாம் ஏன் படிக்கிறோம்? இல்லை, இது வந்து அவர் அனுபூதி பெற்று நாம் எல்லாம் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக அவருடைய வாசகம். அதனாலதான் இதை படிப்பதற்கு நமக்கு கடமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதனுடைய பொருட்கள் படிக்கின்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு பாதையை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லவா? எந்த எந்த ஒரு அறிவு சாதனமும் அறிவார்ந்த சொற்களுமே எத்துணை பேருக்கு பயன்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதனுடைய விஸ்தீரணமும் அதனுடைய ஆழமும் பொறுத்துதான் அதனுடைய தரம் உருவாக்கும். ஒரு கருத்து வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே பயன்படும் என்றால் அதுக்கு ஒரு அளவு உண்டு. ஒரு ஊருக்கே பயன்படும் என்றால் அதுக்கு ஒரு ஒரு மதிப்பு உண்டு. உலகத்துக்கே பயன்படும் என்றால் அதுக்கு ஒப்பற்ற மதிப்பு உண்டு. திருவாசகம் என்பது உலக பொதுமறை மாதிரி எல்லா மனிதர்களுக்குமே நல்லது செய்யக்கூடிய நல்வார்த்தைகள். அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய பொருளை ஒவ்வொருவரும் தனக்காக எடுத்துக்கொள்வது அவசியம். அப்போ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்போ எனக்குள்ள எப்படி சிவன் இருப்பான்? முடியாது. ஏன்னா நான் வந்து முருகன் பக்தன், நான் கிருஷ்ணன் பக்தன், நான் ராமன் பக்தன், நான் அல்லாவின் பக்தன். எனக்கு சுவாமியே கிடையாது, தெய்வமே நான் வணங்குவதில்லை, நாஸ்திகன் நான். அப்போ எப்படி என் நெஞ்சில் எப்படி நீங்காம இருக்க முடியும் அவன்? ஸோ அப்படி ஒரு ஒரு செஞ்ச வரும் இல்லையா? ஸோ நெஞ்சில் இருக்கான்னா தமிழ் எப்படி சொல்லலாம்? அகப்படும் சிவன் சொல்லாம அகப்படும் சக்தி. அகம் என்றால் உள்ளே, அகப்படும் உள்ள அகப்பட்டது. தமிழ்ல வந்து சம்ஸ்கிருத ஹிருதயம் சொல்றது, தமிழ்ல இதயம். இதயத்தோட நெஞ்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான சொல். நெஞ்சத்துல ஏன்னா இறைவன் எடுத்தீங்கன்னா தமிழ்ல வந்து இறைவன்னா தெய்வத்துக்கு ஒரு பெயர். அதுக்கு என்ன பொருள்னா எங்கும் இறைந்து கிடக்குது. இறைந்து கிடத்தல் பரவி கிடக்கிறது, ஆல் பர்வேடிங்.
சக்திக்கு பேர் இறைவன் என்று பேர். ஆச்சா, உலகம் ஃபுல்லா இருக்கு, எங்குமே இருக்கு இறைவன். தமிழ்ல இன்னொரு வார்த்தை உண்டு தெய்வத்துக்கு. என்ன வார்த்தைன்னா கடவுள். இப்ப இறைவன்கிறது எங்கும் இறைஞ்சு கிடக்கிறது, கடவுள்ங்கிறது உள்ளுக்குள்ள கடந்து இருக்கிறது. நுண்ணியமானது கடவுள், எங்கும் பறந்திருப்பது இறைவன். அப்போ தி மைன்யூட் ஆஃப் த மைன்யூட்டஸ்ட் அண்ட் தி வாஸ்ட். அப்போ இந்த 2 பதங்களை கொடுத்து தமிழ் என்ன செய்கிறது என்றால், இந்த இறைச்சக்தியை நீ எப்படி வேண்டாலும் பார்க்கலாம். இந்த உலகமாக பார்க்கலாம், உள்ளுணர்வாக பார்க்கலாம். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கார் அவர், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்போ அவர் இறைவனை சொல்லவில்லை, கடவுளை சொல்கிறார். ரெண்டுமே ஒன்றுதான். அதனால நான் அங்க இருக்க கடவுள் எனக்கு இங்க வராதே, இங்க இருக்க கடவுள் வராதே, அப்படி இல்லை. கடவுள் இறைந்து கிடப்பான், உள்ளே இருப்பான். உங்கள் உள்ளுக்குள்ளே, ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே நீ இறைவனை தொழுதாலும் சரி, தொழாவிட்டாலும் சரி, அவன் அங்கே காத்து கிடக்கிறான், கோத்து கிடக்கிறான். கோத்து என்றால் கட்டி கிடக்கிறான், உள்ளே இருக்கிறான். நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, பாருங்கள். ஓ, இந்த பைபிள் சொல்ற மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும் மாதிரி சுவாமிகிட்ட போய் கேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அது உண்மைதான். ஆனா இங்க என்ன சொல்றது, சைவ சித்தாந்தம், நீங்க நீ கேட்க வேண்டாம், அல்லையே இருக்க, நீங்க பார்க்கணும். இப்போ உங்க மனக்கதவை திறந்து வைத்தால் போதும், தட்ட வேண்டாம். கதவை திறந்தால் காற்று வரும், தென்றல் வரும், வெளிச்சம் வரும். அதனால மனசுக்குள்ள அந்த ஒளியின் சுகம் தெரியும். தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு, நான் கிராமத்துலலாம் உண்டு, அதனால கண்காணிக்கிறேன். நான் தான் கண்காணி. அது ஒரு 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 உத்தியோகமாகவே இருந்தது. கிராம முன்ஷி மாதிரி கண்காணின்னு சொல்லுவார்கள் தமிழ்ல. மருவி கண்காணினா கண்காணிப்பவர், கண்ணாலே கவனிப்பவர்கள் கண்காணி. அப்போ அதே மாதிரியாக மனசுக்குள்ள நம்மளை கண்காணிப்பவர் இருக்காரே, அவர்தான் கடவுள். எந்த ஒரு ஒரு பெரிய திருடனா இருந்தாலும் சரி, பொய் சொல்லக்கூடிய இருந்தாலும் சரி, மகாராஜா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த சுகானுபவம் சுத்த சத்தியமாக சிவமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது, தர்மத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு பெரிய ஒரு 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 கொள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, ஒரு இன்டர்வியூ பண்ணா வச்சுக்கலாம், தன்னுடைய பார்ட்னர் ஒருத்தர் வேணும்னா, இந்த பார்ட்னரை இன்டர்வியூ பண்ண என்ன பண்ணுவான் அவன், டேய் நான் இது மாதிரி திருடெல்லாம் போறேன், என்னோட வா, ஆனா என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, திருநெல்வேலி எனக்கு பாதி சரியா கொடுக்கணும், ஏமாற்றக்கூடாது, என்கிட்டையும் திருடக்கூடாது. இவன் பண்றதெல்லாம் அதர்மம். ஆனால் தனக்கு என்று ஒன்று வரும்பொழுது உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன செய்கிறது என்றால் தர்மத்தை போதிக்கிறது. அவன் திருடன் இல்லையோ, இருக்கட்டும், ஆனால் அவனுடைய உண்மையான குணம் தர்மம். ஒவ்வொருக்குள்ளேயும் தர்மம் இருக்கு. அது வர்றதுக்கு காரணம் என்ன என்றால், இந்த தெய்வம் கடவுளாக அங்கே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதை வலிக்கவே முடியாது. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், யூ கேனாட், அவனை எடுக்கவே முடியாது. நீங்க ஏன் எடுக்க முடியாது? இப்போ நீங்க கேட்கறது, நீங்க இந்த மாதிரியே நான் வேதாந்த விஷயங்களை பேசும்போது அதை பத்தி நினைக்க வருது. ஏன்னா அது நினைக்கவே இல்லையே. உதாசீனம் என்பது ஒரு விதத்தில் ஒதுக்குவது தானே. இப்போ ஒருத்தரை பிடிக்கலைன்னா நம்ம திட்டினோம்னா அது கூட ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்மளை திட்டுறான், ஏன்னா நம்மள ஒரு பொருட்டா எடுத்திருக்கான். திட்டவும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லைன்னா உதாசீனம்ங்கிறது ரொம்ப ஒருத்தரை தரக்குறைவா பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பெரிய இல்லை, கொடிய ஒரு செயல் உதாசீனம்ங்கிறது. அதனாலதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, சில கட்சிகள் நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்படியாவது ரெகக்னிஷன் பண்ணுங்கிறது. இப்போ நான் அப்படி உதாசீனம் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? அப்படி இருக்கதே இல்லை. அப்படித்தான் நம்ம இருந்திருக்கோம். சார்வாக் அப்படிதான். நாஸ்திகர்கள் சொல்ல மாட்டேன்,
கடவுள் மறுப்புன்னு சொல்றவங்க எதை மறுத்து கொண்டிருக்கிறார்கள்? கடவுளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி மறுக்கிறாங்க? பொழுது பொழிஞ்சா பொழுது போனா கடவுள் மறுத்துனாங்க. அவனோட சிந்தனையெல்லாம் கடவுள் பத்தி தான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவன் பூஜை பண்ணல. இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு. சுவாமிக்கு நீங்க சிவபுராணம் சொன்னதான் பிடிக்கும்னு கிடையாது. சாக்கியனால கல்லால் அடிச்சார் அவர். சுவாமிக்கு புகழ் இகழ் ஒண்ணுமே கிடையாது. அதை நினைக்க வேண்டும். அப்போ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், எல்லார் உள்ளும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருப்பது. அது இருப்பதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதை விட இன்னும் அருமையான சொல் உள்ளது. உள்ளது தமிழ். உள்ளத்துக்குள்ள உள்ளது. உள்ளதை பிரிச்சோம்னா தமிழ்ல உள் அது. அப்போ பாருங்களேன், அந்த உள்ளா இருக்கிறதே அதுதான். உள்ளத்துக்குள் இருப்பதுன்னா இந்த உள்ளுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு, அது பெட்டிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். உள்ளதில் உள்ளதுன்னா உள்ளத்துக்குள் இருப்பது. உள்ளது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உள் அப்படிங்கிற அந்த இன்டீரியருக்குள்ள அது இருக்கு. அப்படின்னா என்னுடைய ஆத்மா தான் அது. என்னுடைய ஆத்மா தான் சிவமா. தத் அது தத் சிவம், அதுதான் சிவம். தத் பிரம்மம், அதுதான் பிரம்மம். தத் ஆத்மா, அதுதான் ஆத்மா. வேதம் சொல்றது. அப்போ நான் எதை நான் என்று உணர்கிறேனோ அந்த நான் தான் சிவம். முதல் 2 வரிகளிலே மாணிக்க வாசகர் எல்லா இதையும் தகர்த்துடுகிறார். கால்வெல் போப் அந்த அந்த வரலாற்று ஆசிரியர் திருக்குறளை முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர். அதை படித்து சொன்னது என்ன? இந்த ஒரு வரியை ஒரு தராசில் வைச்சால் வெஸ்டர்ன் தியாலஜி எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்தில் வச்சோம்னா அதெல்லாம் மேலே போயிடும். ஏன்னா இது அத்தனை அத்தனை சக்தி வாய்ந்த ஒரு ஒரு வாக்கியம். வேத மறைப்பொருள் இதுல இருக்கு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. யாரால நான் இல்லைன்னு மறக்க முடியும்? சரி, அவன் சொல்றான், அந்த அந்த எதிர்ப்பாளன் சொல்கிறான், இறைவனை கும்பிட மாட்டேன், இறைவனை பற்றி சிந்திக்க மாட்டேன், என் மனசுல இருக்கிறதா உதாசீனம் பண்றேன். சரி, உதாசீனம் பண்ண. நீ இருக்கியா? அவனை கேளுங்க, நீ இருக்கியா? நான் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? ஆமா, நான் இருக்கேனே. நீ இருக்கியா இல்லையா? அந்த நான் என்பது யார்? அந்த கேள்விக்கு அவனால என்ன பதில் சொல்ல முடியும்? நான் இந்த உடம்புன்னு சொன்னான்னா அது வெரி ஈஸியா நம்ம மாற்றிடலாம். இந்த உடம்பை பாருங்க, போன வருஷம் இப்படி இருந்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்க போறீங்க. இந்த உடம்பா நீங்க இருக்க முடியும்? இல்ல இல்ல, நான் தான் அந்த 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 மகிழ்ச்சியா இருந்தேனே நான் தான். இப்ப இன்னைக்கு துக்கமா இருக்கீங்களே. அப்ப மகிழ்ச்சியானவர் நீங்க, துக்கமானவர் நீங்கள் இல்லையே. இல்ல, இந்த மனசு நான் இல்லை. இப்போ உடல் நான் இல்லை, மனசு நான், நீங்க யாரு சார்? அதுக்கு பதில் சொல்ல முடியாது அவரால். அந்த பதிலுக்கான விளைவு அவருக்குள்ள விட்டால் என்ன ஆகும் என்றால், அவர் ஒரு ஆஸ்திகர். கடவுளை பத்தி நினைக்க வேண்டாம். கடவுள் மறுப்பு தான் நாஸ்திகம் என்பதல்ல. அஸ்தித்வம் என்றால் இருப்பு. இருக்கிறது என்பது, அதை மறுத்தால் ந அஸ்தி இஸ் நாஸ்தி. ஆனா எது இருக்கு என்பதுதான் முக்கியம். கடவுள் இருக்குன்னு வச்சா கடவுளை மறுப்பவன் நாஸ்திகம். வேதம் இருக்குன்னு சொன்னா வேதத்தை மறுப்பவன் நாஸ்திகன். நான் இருக்கேன், இல்லை நான் இல்லைன்னு சொன்னா நாஸ்திகன். ஆனால் யாராலையுமே நான் இல்லை என்பதை சொல்லவே முடியாது. நான் இருக்கிறேன் என்றால் நீங்காதான். இதை ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. அதாவது சாதாரணமா ஒரு மாணிக்கவாசகர் சொல்லிட்டு போயிட்டு அதுக்குள்ள எப்படி ஒரு 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 வேதாந்த கருத்தை திணித்து வைத்திருக்கிறார். இதை எப்படி மனசு உருகும் அப்படின்னா, நான் பார்த்து வணங்கி தொழுது மலரிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத சிவபெருமான் அங்கே
எனக்குள்ளே இருக்கிறார் என்றால், அவர் எல்லோரும் இருக்கிறார் என்றால், அந்த இருப்பு இந்த உறுப்புகளால், உடலால் அல்ல, உணர்வால், அன்பால், அறிவால். அப்போ அன்பும் அறிவும் தான் சிவம், அந்த உணர்வு தான் சிவம். அப்போ அந்த சிவத்துடைய தாளை வழங்கு. ஏன் அப்போ நான் தான் சொன்னா ஏன் நான் வாழ்கன்னு ஆகக்கூடாது? சொல்ல முடியல. ஏன்னா அந்த என்னால் என்னை உணர்ந்து கொள்ள முடியாது. என இந்த அடி என்பது அந்த உணர்வுக்கு எடுத்து செல்லக்கூடிய பாதை. அப்போ எனக்கு அந்த குருவின் கடாட்சம் வேண்டும். அப்போ அந்த 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 பாதை எந்த பாதை? குருவின் அருட்பாதை. அப்போ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்னுடைய மனசுக்குள்ள எப்பவும் இருக்கக்கூடிய ஆத்மனை, அந்த ஆத்மனை உணர்விக்கக்கூடிய குருவை நான் போற்றுகின்றேன். அதுதான் அடுத்த வரியில சொல்றார். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. குரு மனிதன் இல்ல, மனிதன் படிக்கக்கூடாது. குருமணி தன் தாழ்வாழ்க. அது கோகழிங்கிறது வந்து திருப்பெருந்துறைங்கிற அந்த தலம், திருவாவடுதுறை. அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் அடியிலே இருந்த ஒரு நல்ல ஆசிரியரை பரசிவனாக கண்டு மாணிக்க வாசகர் அங்க வந்து ஒரு நல்லறிவு பெற்றார். அதனாலதான் அந்த திருப்பெருந்துறை, திருவாவடுதுறை ஆனது அந்த ஆதிகுருவாக தட்சிணாமூர்த்தியாக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்த அந்த பரசிவனை ஒரு அந்தணர் வேடத்திலே ஒரு மரத்தின் கீழிருந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். அதனால மாணிக்க வாசகருக்கு குரு, அந்த குரு 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 பரம்பரையிலே மணி, மணி என்றால் சுப்ரீம் குரு அவர்தான். அவருடைய தாழ் வாழ்க. ஏன்? அவருடைய தாளால தான், அவருடைய வழிகாட்டுதல் தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் யாருன்னு கண்டுபிடிச்சேன். அவன் வந்து என்னுடைய நாதன். பின்னாடி போங்க இப்போ. அதனால அந்த நாதனுடைய நேமமாய நமச்சிவாயம் வாழ்க. புரிஞ்சுதா? கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழிங்க திருப்பெருந்துறை வந்த குருவுடைய பாதம் வாழ்க. ஏனென்றால் அவனால் தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தெரிஞ்சு கொண்டேன். அப்போ அந்த பாதை தெரிந்தது. அது தெரிஞ்ச என்னாச்சு? அது வந்து நாதன்கிற சத்குண பிரம்மம் சிவம், அவனுடைய திருவடிகள் வாழ்க. அவர் தான் இந்த கோவில் இருக்கார். ஆனா அதை தாண்டியது நமசிவாய என்ற நாமம். அந்த நாமம் வாழ்க. இதுதான் வந்து இந்த முதல் 3 வரியோட கடி. நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். இந்த கோகழி ஆண்ட அப்படிங்கிறதுக்கு, அந்த கோகழின்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. கோனா வந்து பசு, கழினா குச்சி. இந்த பசுவை வந்து கட்டி வைக்கிற குச்சி. ஒரு காலத்துல வந்து அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல ஒரு பசு கட்டக்கூடிய இடம் இருந்தது. அங்க சுத்தி ஒரு மக்கள் இருந்தா அது கோகழி ஆச்சு, அது வந்து ஆழ்துறை ஆச்சு, பெருந்துறை ஆச்சு, அப்படி சொல்லுவா. இன்னொரு விஷயத்துல நீங்க பார்க்கலன்னா, கோ என்றால் பசுத்தன்மை. பசுத்தன்மைனா, பசுனா ஜீவம், ஜீவத்தன்மை. ஜீவத்தன்மைனா என்ன? நான், நீ, ராஜா, நான் வந்து பிரீத்திகா, நான் வந்து பிரகாஷ், நான் வந்து சுரேஷ், அப்படி ஒருத்தரும் ஒரு ஐடென்டிட்டி வச்சுருவோமே, அந்த ஜீவத்துவம். கோ கழி, கழின்னா லெட் இட் அவுட். கழிதல்னா கழித்தல், ரிமூவல். அப்போ கோ கழினா அந்த பசுத்தன்மை போகட்டும். பசுத்தன்மை எப்படி போகும்? என்ன அப்படின்னா என்ன? தத்துவமசிங்கிற தத்துவம் எனக்கு புரியட்டும். நான் ஜீவன் அல்ல, நான் பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி. இது சைவ சித்தாந்தத்தில் இது நேரடியாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம வேதாந்த பார்க்கறதுனால இந்த பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பொருள்னா, கோகழி என்பது ஜீவத்துவம். ஆண்ட, ஆண்டனா ரூல் ஓவர், என்ன ஆட்கொண்ட. சரி, அது ஆட்கொண்டங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை. தமிழ்லயே ஏகப்பட்ட வார்த்தை. இப்போ உதாரணம் சொல்லி, ஐ லிசன் சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஐ லிசன், நான் கேட்குறேன்.
தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நான் கேட்டுக்கொள்றேன், வாங்கிக்கொள், பார்த்துக்கொள், கேட்டுக்கொள். இந்த கொள் எதுக்கு வருது அப்படின்னா, யூ சேவ் இட், யோகக்ஷேமம். அது கேட்டு கொள். கேட்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன். கேட்கிறேன்னா ஐ ஜஸ்ட் ஹியர். கேட்டுக்கொள்கிறேன் என்றால் ஐ ஆக்டிவ்லி லிசன். அதை கேட்டு அதை கொள்கிறேன். என்னுடைய கொள்முதல் அது. அது அறிவாயிடுச்சு எனக்கு. இது மாதிரி இதில் நான் இந்த இந்த கழிங்கிறது இந்த ஜீவத்தன்மை போச்சு. ஆட்கொள்ளல் சார். ஆட்கொள்ளல்னா இப்போ சுந்தரமூர்த்தினார் எப்படி ஆட்கொண்டார்? அவர் சுந்தரமூர்த்தினார் ரொம்ப அழகான ஒரு இளைஞராக இருக்கார். கல்யாணம் நடக்க போகிறது. கல்யாணத்தின் போது பரமேஸ்வரன் ஒரு முதியவராக உனக்கு கல்யாணம்லாம் கிடையாதுன்னு வம்பு பண்ணி இழுத்துன்னு போயிடுறார். ஆட்கொள்ளுதல். திருநாவுக்கரசர் சமண சமயத்துக்கு போய் அங்கே நாத்திகமாக பேசிட்டு சனாதனத்துக்கு எதிராக இருக்கார். அப்போ சூழலை விட்டது. அது தாங்க முடியாத வலி. அவருடைய தங்கை அக்கா, அவருடைய அக்காவின் வழி மூலமாக திரும்பவும் விபூதியால குணமடைந்து சைவ சிந்தாந்தம் எடுத்து சைவ நாயன்மாராக இறந்தவர். அப்போ ஆட்கொள்ளுதல். அழுத குழந்தையா இருந்த திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் அனுப்பிச்சு பாலை கொடுத்து ஆட்கொள்ளுதல். ஆண்டு கொள்ளுதல். ரூல் ஓவர் யூ அண்ட் டேக் யூ ஓவர். இதுதான் சிவத்துக்குரிய ஒரு மகா பெரிய ஒரு சக்தி. அண்ட் அதான் வஞ்சதே பரிவஞ்சதே. திருடன், ரொம்ப திருடன் சிவன். என்ன திருடன்னா அப்படியே யூ swallow you. Your identity is gone. அவரோட ஒன்றாகக்கூடிய அந்த பரந்த எண்ணம். ஏன்னா அன்பின் காதலன் அவன். அவன்கிட்ட போய் கேட்டவன் உடனே கட்டி பிடிச்சு he takes you with you. அந்த பாக்கியம் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதை மாணிக்கவாச புரிஞ்சுன்னு கேட்கிறார். கோகழி ஆண்ட என்னை ஆண்டான், என்னோட பசுத்தன்மையை போக்கினான், என்னை அந்த குரு மூலமா போக்கினான். அதனால அந்த குருவோட இப்படி நீங்க படிக்கும்போது இந்த ஒவ்வொரு வரிக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ.